இப்போ சைட் ஸ்டாண்ட் போட்டனால உங்களுக்கு மேலே வரையும் தெரியுது. சென்டர் போட்டிருந்தா கரெக்டாக உள்ள போயிருக்கும். கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கம்பெனி தரப்புலன்னு சொல்கிற அதே ரிசல்ட் தாங்க சமூகம் வந்திருக்கு. சரிடா ஃபுல்லாக வந்து டேங்க் ஃபில் பண்ணிட்டு நீ ட்ரை பண்ணிடுவோம் அப்படின்றப்ப வண்டியோட பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட நம்மளுக்கு அக்யூரேட்டாக இருக்குது. இப்போ வந்து 43 கிலோமீட்டர் தான் மைலேஜ் கிடைக்குதுன்னு சொன்னோம்னா சிட்டி ப்ளஸ் ஹைவேல ஓட்டுறப்ப நமக்கு பார்த்தே பவானிங்கிறது வெறும் பேர் இல்லை, நான் கஷ்டப்பட்டு உருவாக்கின சாம்ராஜ்யம். ஹலோ கைஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்த NS 200 தான் கைஸ் மைலேஜ் டெஸ்ட் பண்ண போகிறோம். அதுவும் ஒரு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தடில் பண்ண போகிறோம். அதாவது டேங்க் ஃபில் பண்ணிட்டு நம்ம வந்து மைலேஜ் டெஸ்ட்டுன்றதை பண்ண போகிறோம் கைஸ். டேங்க் ஃபில் பண்ணிட்டு எப்படி பண்ணுவேன் நீங்கள் கேட்குறது என் மைண்டுக்கே கேட்குது. பட் இருந்தாலும் அது எப்படி பண்ணுறேன், அது ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் தான். அந்த கால்குலேட்டிங் போட்டு தான் நம்ம வந்து பண்ணின்றதாகணும். இதுவரை டேங்க் ஃபில் பண்ணி வண்டி எவ்வளோ ஓடி இருக்குன்னு தெரியுமா கைஸ்? டேங்க் ஃபில் பண்ணி இது வரையும் 70 கிலோமீட்டர்ஸ் கிட்டத்தட்ட வண்டி வந்து ஓடன்றது போது 70 கிலோமீட்டர்ஸ் ஓட போகுது கைஸ். இது 70 கிலோமீட்டர்ஸ் எப்படி நம்ம வந்து கவர் பண்ணோம்னா, ஓனர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ரிவ்யூ வீடியோவில் காமிச்சிருப்பேன். அவன் வந்து அந்த 70 கிலோமீட்டர்ஸ் கிட்டத்தட்ட ரைட் பண்ணிட்டான். இப்போ வந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் கிட்ட நம்ம வந்து ரைடுன்றது பண்ணிட்டு, ஏன்னா அவன் வந்து சிட்டி ஹைவே ரெண்டுத்துலேயுமே தான் அந்த 70 கிலோமீட்டர்ஸ் கவர் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் ஓட்ட 30 கிலோமீட்டர்ஸ் நான் கவர் பண்ணி அவங்களுக்கு டீட்டெயில் தான் காமிச்சிருவேன். அது போக வண்டி எப்படி திருப்பி மைலேஜ் கண்டுபிடிப்போம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பெட்ரோல் போய் திருப்பி ரீஃபில் பண்ணுவோம். ரீஃபில் பண்ணுறப்ப எத்தனை லிட்டர் வந்து நமக்கு அந்த ஃபியூல் வந்து ஃபுல்லாகுதுன்றதை பார்த்துட்டு அதோட நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அந்த கால்குலேட்டிங் டேபிளில் நான் பார்த்தீங்கன்னா கிளியராக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஏன்னா இது நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் பார்த்தீங்க இந்த மாதிரி. ஏன்னா நம்ம MT to MT டெஸ்ட் தான் பண்ணியிருக்கோம். பட் இந்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நான் 2-3 தடவை என் வண்டிக்கு திருப்பி செக் பண்ணி பார்த்தேன். செக் பண்ணி பார்க்குறப்ப ஒரு 2-3 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நல்லாவே பார்த்தீங்கன்னா மைலேஜில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஏன் இதை ட்ரை பண்ணிடக்கூடாது? இது பண்ணிட்டோம்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு அக்யூரேட்டாக இருக்குது. இப்போ வந்து 43 கிலோமீட்டர் தான் மைலேஜ் கிடைக்குதுன்னு சொன்னோம்னா சிட்டி ப்ளஸ் ஹைவேல ஓட்டுறப்ப நமக்கு சேம் அந்த 43 கிடச்சிடுது. நம்ம ஹைவேல ஓட்டி ஒரு வண்டிக்கு 50 கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டோம்னா அது வந்து கொஞ்சம் தப்பாகவே ஆயிடுது. அதனால தான் இப்போ இந்த கால்குலேட்டிங் மெத்தட் வந்தாச்சு. ஏன்னா எம்டி பண்ணுறப்ப இன்ஜெக்ட் வண்டி ஆகும், BS6 வண்டி பொறுத்த அளவுக்கு. அதனால் நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து டேங்க் ஃபில் பண்ணிட்டு நீ ட்ரை பண்ணிடுவோம் அப்படின்றப்ப வண்டியோட பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபியூல் எஃபிஷியன்சியும் நல்லா இருக்கிற பட்சத்தில் வண்டியோட டாப்பாக இருக்கட்டும், அந்த கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும், வண்டியோட வைப்ரேஷன் போகிறப்ப வந்து ஃபியூல் வந்து ஃபுல்லாக போகிறப்ப நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் இருக்காது. மைலேஜ் டெஸ்ட்டில் இது வரை எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 74.7. நம்ம ஃபஸ்ட்டு பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா 70 கிலோமீட்டர்னு சொல்லி பேசி ஆரம்பிச்சிருந்துருக்கோம். இப்போ 75 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஓட போகுது. ஒரு 5 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஓட்டியிருக்கேன். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 கிலோமீட்டர், அதாவது ஒரு 90 to 95 ஓட்டிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி பெட்ரோல் ரீஃபில் பண்ணுவோம். அதை பற்றின கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா நான் ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி நான் வந்து ஃபியூல் அந்த மாதிரி வந்து கால்குலேட் பண்ணி சொல்கிறேன்றதுக்கு நம்ம ஒரு டெமோ மாதிரி காட்டுறேன். அதுக்கப்புறம் அந்த பைக் எவ்வளோ ஓடி இருக்குது, அதை வச்சுட்டு எவ்வளோ மைலேஜ் கிடச்சிருக்குன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்துக்கிட்டிங்கன்னா 85.8 கிலோமீட்டர், அதாவது 86 கிலோமீட்டர் கிட்ட போட முடியும் கைஸ். அண்ட் ஸ்பீட் எவ்வளோ மெயின்டைன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா 90, 80, 100 போட்டு ஓட்டியாச்சு. ஹைவேல எல்லா லிமிட்டுமே தாண்டி தான் ஓட்டுச்சு. இப்போ கடைசியாக கூட 150 கிட்ட ஒரு புஷ்ஷுன்னு போல பார்த்தீங்கன்னா ஆச்சு. அண்டு அதுக்கப்புறம் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா ஃபியூல் ஸ்டேஷன் போய்ட்டு மறுபடியும் ஃபில் பண்ணிட்டு நான் வந்து சொன்னேன் பண்ணிக்கலாம் அந்த கால்குலேஷன். அந்த கால்குலேஷனை டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
கேஸ் உங்களுக்கு அந்த கால்குலேஷன் பற்றி சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம வண்டி வந்து 100 கிலோமீட்டர் ஓடுதுனா, இப்போ நான் போட்ட கால்குலேஷன்னா இப்போ நம்ம வண்டி இருக்கிறது 88 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க. 88 கிலோமீட்டர். இப்போ நம்ம வந்து இப்போ திருப்பி போய் டேங்க் ஃபில் பண்ணுறோம். டேங்க் ஃபில் பண்ணுறப்ப நமக்கு வர லிட்ரு பார்த்தீங்கன்னா 2 லிட்டரில் டேங்க் ஃபில் ஆகுதுன்னா டிவைடட் பை 2 போட்டோம்னா நமக்கு ஆன்சர் என்ன ஆகுதோ 44. இதான் நம்ம பைக்கோட மைலேஜ் தான். ஃபுல் டேங்க் வச்சுட்டு நம்ம செக் பண்ணுறதுக்கான ரிசல்ட்டு. உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா ஓகே, புரியாத பட்சத்துக்கு திருப்பி கமெண்ட் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் வந்து சொல்கிறேன். போதும்க்கா. கைஸ் 92.6 கிலோமீட்டர் கிட்ட வரப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேங்கை திருப்பியுமே ஃபில் பண்ணிட்டோம். டேங்கையும் உங்களுக்கு திறந்து காட்டுறேன். எந்த லெவல் தான் நேற்று அவன் ஃபில் பண்ணியிருக்கான் அதே லெவலுக்கு ப்ரீம் பண்ணிட்டான். இப்போ அந்த கால்குலேஷன் மெத்தடை போடுவோம். மொத்தம் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது 92.9ன்னு வச்சுக்குவோம். இப்போ இருக்கிறதே வச்சுக்குவோம். டிவைடட் பை அது எவ்வளோ லிட்டர் நமக்கு போட்டிருக்காங்கன்னா 2.52 போட்டிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வண்டியான மைலேஜ் பார்த்தீங்கன்னா 36.8 கிட்டத்தட்ட 37 கிட்ட நமக்கு வந்து மைலேஜ் கொடுத்துருக்கீங்க. ஃபியூயல் வந்து டேங்க் டு டேங்க் ஃபுல் டேங்க் டு ஃபுல் டேங்க் பண்ணோம்னா நமக்கு இதான் கேஸ் வந்து ரிசல்ட்டு 36.8. உங்களுக்கு இந்த மெத்தட் எதுவும் தெரியலாட்டினா கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ஃபுல் இது நான் வந்து சொல்கிறேன். கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கம்பெனி தரப்புலன்னு சொல்கிற அதே ரிசல்ட் தாங்க சமம் வந்திருக்கு. 36 இன்னும் மிஞ்சி போனால் 36.37 வச்சுக்குவோம். எல்லாமே ஒன்று தான். 37நாலும் ஒன்று தான். 40 ஜஸ்ட்டு அந்த 3 தான் ஆவரேஜாக ஓட்டுறப்ப. அதே மாதிரி அவன் நேற்று ஃபியூல் போட்டதுலேருந்து ஓட்டின ஸ்பீடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100க்கு மேலே தான் அவனுமே ஓட்டியிருக்கான். நம்மளும் ஒரு டாப் ஸ்பீட்லாம் செக் பண்ணோம். அப்பன்ற பட்சத்தில் வந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒத்துக்கிறக்கூடிய ஒரு ரிசல்ட் தான். 37 ஒரு நம்பலாம் அந்த ரிசல்ட்டு. மேக்ஸிமம் கம்பெனி 40 சொல்லுதுன்னா இப்போ தான் நமக்கும் அந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டுன்றது கிடச்சிருக்கு. கூட இல்லை கம்மியும் இல்லை. அந்த ஃபியூல் லெவலில் இருக்குது காட்டுறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. காட்டுறேன். நேற்றும் பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் தான் அவன் கொண்டு வந்துருக்கான். இப்போ சைட் ஸ்டாண்ட் போட்டனால உங்களுக்கு மேலே வரையும் தெரியுது. சென்ட்ரு போட்டிருந்தா கரெக்டாக உள்ள போயிருக்கும். இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை இன்டர்ன்றதை பண்ணிடுவோம்.